எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது உண்மையான நம்மளது பாரம்பரியம். கூடுதலா இன்னொரு வரியையும் சேர்த்து பழகணும். நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா. ஏன் அப்படின்னா நமது தமிழ் பாரம்பரியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏதாவது ஒரு நபர் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தார் அப்படின்னா அவருக்கு நாம பதிலுக்கு என்ன செய்யணும்? 2 விஷயம் கொடுக்கணும். நமக்கு அவர் கொடுத்தது 1, நாம என்ன செய்யணும்? 2 கொடுக்கணும். அதனால அவர் நம்மள நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார் இல்லையா, நம்ம மேல அக்கறை இல்ல. அப்ப அவருக்கு நமக்கு மேல காட்டின அக்கறை 1, நாம என்ன செய்யணும்? 2 அக்கறை காட்டணும். அப்படின்னா அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்கறது ஒரு அக்கறை, உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்கறது 2வது அக்கறை. இந்த 2 அக்கறையும் அவர் மேல நாம வைக்கும் பொழுது நம்ம 2 பேருக்கும் ஏற்படக்கூடிய பற்று எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்படித்தான் வாழ்ந்தோம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பண்பாடு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு உலக நாடுகளே தலை வணங்குனுச்சு. இந்திய நாட்டில இருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு முதல் மரியாதை எந்த நாட்டிலையும் உண்டு. இன்றைய வரைக்கும் பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாருமே ஞானத்துல ஞானிகளா மதிக்கக்கூடிய மக்கள் அதிக அளவுல வசிக்கிற நாடு எந்த நாடு அப்படின்னு இன்றைய அளவுக்கும் சர்வே எடுத்து பார்த்ததுல இன்னைக்கு நாம அறியாமையில் இருக்கிற இந்த காலத்திலேயே ஞானிகள் யார்தான்? நாம தான். அப்போ ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்திருப்போம்? நம்மளுடைய குருகுல கல்வி எல்லாம் இருக்கிற காலத்துல நம்மளை யாருன்னா நம்ம தெரிஞ்ச காலத்துல நம்ம எப்படி வாழ்ந்திருப்போம்? மிகப்பெரிய ஞானிகளா வாழ்ந்திருப்போம். அப்படிப்பட்ட உன்னதமான இந்த நாட்டில் பிறந்ததற்கு நம்ம முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்களா? புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்ல முடியாது, அது பின்னால் உங்களுக்கு தெரியும். கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கு காரணம் இருக்குது. நாம் அந்த பயிற்சியில் பல விஷயங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல சூட்சமங்கள் உங்களுக்கு புரிய வரும்.